بسم الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين والصلاة والسلام على رسوله الكريم أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم قل أعوذ برب الفلق من شر ما خلق ومن شر غاسق إذا وقب ومن شر النفاثات في العقد ومن شر حاسد إذا حسد. இன்னைக்கு இந்த வீடியோவில் நாம் பார்க்க போகிற அத்தியாயம் அல் ஃபலக் என்ற அத்தியாயம். இது குர்ஆனில் 113வது அத்தியாயமாக இந்த அத்தியாயம் இடம்பெற்றிருக்குது. 5 வசனங்களை கொண்ட அத்தியாயமாக நினைச்சது இது இருக்குது. அல் இஹ்லாஸ் என்ற அத்தியாயத்திற்கு பிறகு இடம்பெறக்கூடிய ஒன்றாக நினைச்சது இது இருக்குது. இப்போ அல் இஹ்லாஸ் என்ற அத்தியாயத்தில் அல்லாஹ்வுடைய பரிபூர்ணமான குறைகள் இல்லாத பண்புகளை பற்றி சொல்லப்பட்டிருந்தது. இப்போ இந்த அத்தியாயம் பார்த்தீங்கன்னா மனிதர்களுடைய பலவீனங்கள், இயலாமைகளை குறித்து பேசுகிறது. மனிதர்களை சூழ்ந்திருக்கக்கூடிய ஆபத்துகள், இப்போ அந்த ஆபத்துகளுடைய விஷயத்தில் அவனுடைய இயலாமை, இதை பற்றி இந்த அத்தியாயம் பேசுது. பாருங்க, அந்த ஆபத்துகளில் இருந்து அல்லாஹ்வை தவிர வேறு யாராலும் முடியாது, நம்ம பாதுகாக்க முடியாது. இப்போ அல்லாஹ்விடம் அடைக்கலம் தேடுவதன் வழியாக, அப்போ அவனிடம் பாதுகாவல் தேடுவதன் வழியாக மட்டும்தான் அந்த மறைமுகமான நம்முடைய கட்டுப்பாட்டில் இல்லாத அந்த ஆபத்துகளில் இருந்து நாம் முடியும், தப்பிக்க முடியும். அல் இஹ்லாஸ் என்ற அத்தியாயத்தில் அல்லாஹ்வுடைய அந்த தேவையற்ற தன்மை, அல்லாஹ் எப்படி தேவையற்றவனாக இருக்கிறான், அவன் எப்படி அந்த சமதாக இருக்கிறான் அப்படிங்கிறத நம்ம செஞ்சோம் பார்த்தோம். இப்போ இந்த அத்தியாயத்தில் பார்த்தீங்க அப்படின்னா மனிதர்கள் எப்படி அவன்பால் தேவையுடையவர்களாக இருக்கிறாங்க அப்படிங்கிறத நம்ம முடியும், தெளிவாக புரிஞ்சு கொள்ள முடியும். ஏன்னா மனிதர்கள் அவர்களுடைய கட்டுப்பாட்டில் என்ன இருக்குதோ அந்த விஷயத்தில் தான் அவங்க செயல்பட முடியும். இது அவங்களுடைய கட்டுப்பாட்டில் இல்லையோ அதில் அவங்களால ஒன்றுமே பண்ண முடியாது. எல்லாவற்றையும் படைத்த படைப்பாளன்ட்ட, எல்லாவற்றையும் தன்னுடைய கட்டுப்பாட்டில் வைத்திருக்கக்கூடிய அந்த படைப்பாளன்ட்ட அடைக்கலம் தேடுவதை தவிர, பாதுகாவல் தேடுவதை தவிர அவர்களுக்கு வேற எந்த வழியும் இல்லை. இது மக்காவில் அருளப்பட்ட அத்தியாயம் செய்தி இருக்குது. இப்போ நம்ம செய்யலாம், இந்த அத்தியாயத்தில் ஒவ்வொரு வசனத்தையும் நம்ம செய்யலாம் பார்க்கலாம். குல் அஊது பிரப்பில் ஃபலக். ஃபர்ஸ்ட் அல்லாஹ் செய்கிறான், தன்னுடைய நபிக்கு கட்டளையிடுறான். குல், நபியை நீர் கூறுவீராக, அஊது நான் பாதுகாவல் தேடுகிறேன், பிரப்பில் ஃபலக் படைப்புகளுடைய ரொப்பிடம் நாம் செய்கிறேன், பாதுகாவல் தேடுகிறேன். அதுக்கடுத்து செய்து 4 விஷயங்கள் செய்து வருது. மின் ஷர்ரிமா ஹலக், அவன் படைத்தவற்றினுடைய தீங்கிலிருந்து. 2வது ஒமின் ஷர்ரி காசிக்கின் இதா வக்கப், இருள் பரவும் போது அதனால் ஏற்படும் தீங்கிலிருந்து. 3வது ஒமின் ஷர்ரி நஃபாசாத்தி ஃபில் உக்கது, முடிச்சுகளில் மந்திரிச்சு ஊதக்கூடிய கெட்ட ஆன்மாக்களின், தீய மனிதர்களின் தீங்குகளிலிருந்து. மின் ஷர்ரி ஹாசிதின் இதா ஹசத், பொறாமைக்காரன் பொறாமை கொள்ளும் பொழுது அதனால் ஏற்படும் தீங்கிலிருந்து பாதுகாவல் தேடுகிறேன். இப்போ அல்லாஹ் செய்கிறான், தன்னுடைய தூதருக்கு கட்டளையிடுகிறான், தூதரே இன்னைக்கு செய்யுங்க, இந்த 4 விஷயங்களிலிருந்து, இந்த 4 மறைமுகமான தீங்குகளிலிருந்து செய்யுங்க, அல்லாஹ்வோட பாதுகாவல் தேடுங்கன்னு செய்கிறான், கட்டளையிடுறான். பாருங்க, அல்லாஹ்வுக்கு மிக நெருக்கமானவர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தான். இப்போ அல்லாஹ்வுக்கு மிக நெருக்கமானவர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே இந்த 4 விஷயங்களில் இருந்து அல்லாஹ்விடம் பாதுகாவல் தேடும் பொழுது, இப்போ இந்த சமயத்தில் யாரிடம் இருந்து வேண்டுமானாலும் செய்யலாம், நமக்கான தீங்குகள் செய்யலாம் ஏற்படலாம். இப்போ நாம் அந்த இயல்பில் தான் இருக்கிறோம், நம்ம அப்படிப்பட்ட ஒரு சூழலை தான் இருக்கிறோம். நம்மை சுற்றி ஒரு நிச்சயமற்ற, ஒரு பாதுகாப்பற்ற சூழல் தான் செய்திருக்குது. இப்போ இந்த இடத்துல யார் நம்மளை பாதுகாக்க முடியும் அப்படின்னா, இப்போ யார் எல்லாவற்றையும் படைச்சிருக்கானோ, எல்லாவற்றையும் யார் தன்னுடைய கட்டுப்பாட்டில் வைத்திருக்கிறானோ அந்த இறைவனால் மட்டும்தான் நமக்கு முடியும், உண்மையான பாதுகாப்பு அடைக்கலம் அளிக்க முடியும். பாருங்க, இதில் முதல் வசனம் குல் அஊது பிரப்பில் ஃபலக், இதில் ஃபலக் அப்படிங்கிற வார்த்தை பயன்படுத்தப்பட்டிருக்கு. இதுக்கு 2 வகையான மொழிபெயர்ப்புகள் செய்யப்படுது. ஃபர்ஸ்ட் சிலர் செய்கிறாங்க, அதிகாலையின் ரப்பிடம், அதிகாலையின் இறைவனிடம் செய்கிறான், பாதுகாவல் தேடுகிறேன்னு சொல்கிறாங்க. இப்போ ஃபலக் அப்படின்னா அது என்ன அர்த்தம்? வெடித்தல், பிளத்தல் அப்படின்னு. இப்போது அதிகாலை இருளை பிளந்து கொண்டு வெளிப்படுவதனால அதிகாலைக்கு நினைச்சுவாங்க ஃபலக் அப்படிங்கிற வார்த்தை பயன்படுத்தப்படுது. ஆனால் ஃபலக் அப்படிங்கிற வார்த்தைக்கு இன்னொரு அர்த்தம், இதெல்லாம் அந்த வெடித்து பிளந்து வெளிப்படுதோ எல்லாமே ஃபலக் தான். இப்போ அந்த வகையில் ஒவ்வொரு படைப்புமே, ஒவ்வொரு உயிரினமும் அந்த வெடித்து பிளந்து வெளிப்படக்கூடியதாக
செய்திருக்குது. அந்த வகையில் ஃபலக் அப்படிங்கிற வார்த்தை எல்லா படைப்புகளையும் குறிக்குது. இப்போ நாம் இப்படி பொருள் கொள்வதை விட அதிகாலையின் ரப்பிடம் நான் பாதுகாவல் தேடுகிறேன், அதிகாலையின் இறைவிடம் நான் பாதுகாவல் தேடுகிறேன் அப்படின்னு பொருள் கொள்வதை விட ரொம்ப இன்னும் செறிவான பொருள் என்ன அப்படின்னா படைப்புகள் ரப்பிடம் நான் நினைச்சேன் பாதுகாவல் தேடுகிறேன். இப்போ இங்கே ரப் அப்படிங்கிற வார்த்தை பயன்படுத்தப்பட்டிருக்கு. ரப் அப்படிங்கிற வார்த்தையில் என்ன வார்த்தைகள் என்ன அர்த்தம்லாம் உள்ளடங்கும்? இப்போ அவன் தான் படைப்பாளனாக இருக்கிறான், இப்போ அவன் தான் பராமரிப்பவனாக, அப்போ அவன்தான் பரிபாலிப்பவனாக நினைச்சான் இருக்கிறான், அப்போ அவன் தான் அதிபதியாக இருக்கிறான். ஒவ்வொன்றுமே அவனுடைய கட்டுப்பாட்டில் தான் இருக்குது. இப்போ நாம அல்லாஹ்வுடைய எந்த பண்பை கொண்டு அவரிடம் கேட்கிறோம் அப்படின்னா ரப் அப்படிங்கிற பண்பை கொண்டு நினைச்சிடம் கேட்கிறோம். இப்போ எல்லா படைப்புகளையும் படைத்தவன் அவன் தான், இப்போ எல்லா படைப்புகளையும் பராமரித்து கொண்டு இருப்பவன், இயக்கி கொண்டு இருப்பவன் அவன் தான். இப்போ எல்லா படைப்புகளும் அவனுடைய கட்டுப்பாட்டில் தான் இருக்கின்றன. இப்போ அப்படிப்பட்ட ரப்பிடம், அப்படிப்பட்ட இறைவனிடம் நினைச்சிடம் பாதுகாவல் தேடுகிறோம். இப்போ அவன் தான் நினைச்சிடான் படைப்புகளுடைய ரப்பாக நினைச்சிடான் இருக்கிறான், படைப்புகளை படைத்து பராமரிக்கும் இறைவனாக நினைச்சிடான் இருக்கிறான். அவனிடம் நினைச்சிடும் பாதுகாவல் தேடுகிறோம். இப்போ முதல்ல எந்த விஷயத்திலிருந்து பாதுகாவல் தேடுகிறோம்? மின் ஷர்ரிமா ஹலக், அவன் படைத்தவற்றின் தீங்கிலிருந்து பாதுகாவல் தேடுகிறோம். இப்போ இந்த உலகத்தில் அவன் எக்கச்சக்கமான படைப்புகளை படைச்சிருக்கான். இப்போ நம்ம கண்ணுக்கு தெரியக்கூடிய படைப்பினங்கள் உயிரினங்கள் இருக்குது, நம் கண்ணுக்கு தெரியாத படைப்பினங்கள் உயிரினங்கள் இருக்குது. இப்போ நாம் அறிந்த உயிரினங்கள் படைப்பினங்கள் இருக்குது, நாம் இதுவரை அறியாத படைப்பினங்கள் உயிரினங்கள் என்ன செய்திருக்குது. இப்போ இங்கே இவ்வளோ படைப்பினங்கள் உயிரினங்கள் இருக்குது அப்படின்னு நம்ம நினைச்ச முடியாது, உறுதியாக எதுவும் சொல்ல முடியாது. நாம் அறியாத விஷயங்கள் தொடர்ந்து என்ன அறிந்து கொண்டு தான் இருக்கிறோம். இப்போ நமக்கு புதுசாக பல விஷயங்கள் வெளிப்பட்டு கொண்டு தான் என்ன செய்து இருக்குது. இந்த உலகத்தில் எக்கச்சக்கமான ஏராளமான படைப்பினங்கள் என்ன செய்திருக்குது. இப்போ எந்த படைப்பிட்டமிருந்து எந்த உயிரிட்டமிருந்து நமக்கு தீங்கோரு என்னச்சா தெரியாது. அல்லாஹ் நினைச்சிடான் அந்த படைப்புகளை படைச்சிருக்கான், அந்த படைப்புகளில் நல்லவையும் இருக்குது, அந்த படைப்புகளில் கெட்டவையும் இருக்குது, அந்த படைப்புகள் பயன் தரக்கூடியவையாகவும் இருக்குது, அந்த படைப்புகள் தீங்கு தரக்கூடியவாகவும் என்ன செய்திருக்குது. நாம முதல்ல எதுலேருந்து பாதுகாவல் தேடுகிறோம்? அல்லாஹ்விடம் நினைச்சிடுவோம் அவன் படைத்த படைப்புகளினால் ஏற்படக்கூடிய தீங்குகளில் நம்ம நினைச்சோம் பாதுகாவல் தேடுகிறோம். இப்போ இந்த உலகத்தில் நல்லதும் சரி அவனுடைய கட்டுப்பாட்டில் தான் இருக்குது, கெட்டதும் சரி அவனுடைய கட்டுப்பாட்டில் தான் இருக்குது. இப்போ நல்லது சிலவர் நினைச்சாங்க நல்லதுக்கு ஒரு கடவுள், கெட்டது ஒரு கடவுள் நினைச்சாங்க நினைக்கிறாங்க. அப்படி இல்லை, இந்த உலகத்தில் எந்த ஒன்றும் அவனிடம் இருந்து தான் வெளிப்படும். அப்போ அவனுடைய அனுமதியின் பேரில் தான் வெளிப்பட முடியும், அவனுடைய கட்டளையின் பேரில் தான் என்ன வெளிப்பட முடியும். இப்போ அவன் தான் நமக்கு என்ன உண்மையில பாதுகாப்பு அளிக்க முடியும். இப்போ நாம் என்ன செய்கிறோம்? இப்போ ஒவ்வொன்றுமே அவன் படைத்த படைப்புகள் அனைத்துமே அவனுடைய கட்டுப்பாட்டில் தான் இருக்கின்றன. அவனுடைய கட்டளையை மீறி, அப்போ அவனுடைய அனுமதியை மீறி எந்த ஒன்றும் எந்த படைப்பிடமிருந்து நினைச்ச முடியாது, வெளிப்பட முடியாது. நாம் நினைச்சிடும் அல்லாஹ்விடம் நினைச்சிடும் பாதுகாவல் தேடுகிறோம். அல்லாஹ்வே நினைச்சிடும் அல்லாஹ்விடம் அவன் படைத்த படைப்புகளினால் ஏற்படக்கூடிய தீங்கிலிருந்து நினைச்சிடும் பாதுகாவல் தேடுகிறோம். உண்மையில இப்போ இந்த பாதுகாப்பை யார் அளிக்க முடியும் அப்படின்னா அல்லாஹ்வால மட்டும்தான் அளிக்க முடியும். யார் எல்லாவற்றையும் படைத்து பராமரித்து கொண்டு இருக்கிறானோ, எல்லாவையும் யாருடைய கட்டுப்பாட்டில் இருக்கிறதோ அந்த ரப்பு மட்டும்தான், அந்த இறைவன் மட்டும்தான் இந்த பாதுகாப்பை அளிக்க முடியுமே தவிர வேறு எதுவும் நினைச்ச முடியாது இந்த பாதுகாப்பை அளிக்க முடியாது. ரெண்டாவது ஒமின் ஷர்ரி காசிக்கின் இதா வக்கபு, இப்போ இருள் பரவும் போது அதனால் ஏற்படக்கூடிய தீங்கிலிருந்து நான் நினைக்கிறேன் பாதுகாவல் தேடுகிறேன். இப்போ இருள் எப்போதுமே அச்சுறுத்தக்கூடியது. இப்போ இருள் பரவும் போது அதோடு சேர்ந்து என்னென்னலாம் பரவும் நம்ம எங்கே நினைச்சு அது தெரியாது. இருள் தனக்குள்ள என்னென்ன வச்சிருக்குது நமக்கு தெரியாது. அதில் என்ன செய்யலாம்? திருடர்கள் வெளிப்படலாம், கூடிய விலங்குகள் வெளிப்படலாம், விஷ ஜின்கள் வெளிப்படலாம், அமானுஷ்யமான பல உயிரினங்கள் என்ன செய்யலாம் வெளிப்படலாம், ஜின்கள் என்ன செய்யலாம் வெளிப்படலாம். இருள் பரவும் போது அது கூட என்னென்னலாம் பரவுது நமக்கு தெரியாது. அந்த இருளின் வழியாக என்னென்ன தீங்குகள் நமக்கு அடையும் நினைச்சா நமக்கு தெரியாது. இப்போ வெளிச்சத்தில் தான் நாம் பார்க்க முடியும், இருளில் நாம் நினைச்ச முடியாது பார்க்க முடியாது. இப்போ இரவு இருள் என்ன செய்யுது? அதுவும் பல வகையான மர்மங்களை அமானுஷ்யங்களை உள்ளடக்கியதாக என்ன செய்திருக்குது. இப்போ அது நமக்கான தீங்குகளை என்ன செய்யலாம் கொண்டு வரலாம். இப்போ இருள் பரவும் போது அதனால் ஏற்படும் தீங்கிலிருந்து நம்ம என்ன செய்யறோம்? அல்லாஹ்விடம் பாதுகாவல் தேடுகிறோம். இப்போ அல்லாஹ் என்ன செய்யறான்? தன்னுடைய தூதரை கட்டளையிடுகிறான். இப்போ இருள் பரவும் போது அதனால் ஏற்படக்கூடிய தீங்கிலிருந்து நான் என்ன செய்யறேன்? பாதுகாவல் தேடுகிறேன். அடுத்து மூன்றாவது என்ன? ஒமின் ஷர்ரி நஃபாசாத்தி ஃபில் உக்கது,
இப்போது இந்த நஃபாசாத் அப்படிங்கிற வார்த்தைக்கு 2 பொருள் வைக்கிறாங்க. ஒன்று முடிச்சுகளில் மந்திரிச்சு ஊதக்கூடிய சூனியக்கார பெண்கள் அப்படின்னு. இப்போ இன்னொரு பொருள் வருது. அந்த பொருள் தான் நம்ம என்ன செய்கிறோம், ரொம்ப ஒரு சரியான பொருள் நம்ம கருதுகிறோம். ஏன்னா அது வெறுமனே பெண்களை மட்டும் குறிக்கல, முடிச்சுகளில் மந்திரிச்சு ஊதக்கூடிய கெட்ட ஆன்மாக்கள், அப்போ தீய மனிதர்கள். இப்போ யார் யாரெல்லாம் அந்த மோசமான செயலில் ஈடுபடுறாங்களோ, யார் யாரெல்லாம் சூனியம் என்ற அந்த கெட்ட செயலில் ஈடுபடுறாங்களோ, அப்புறம் அவர்கள் எல்லாம் கெட்ட ஆன்மாக்கள் தான், அவங்க எல்லாமே தீய மனிதர்கள் தான். அப்போ கெட்ட ஆன்மாக்களை குறிப்பதாக என்ன செய்யலாம், நஃபாசாத் அப்படிங்கிற வார்த்தை என்ன செய்யலாம் இருக்கலாம். இப்போ மின் ஷர்ரி நஃபாசாத்தி ஃபில் உக்கத், முடிச்சுகளில் மந்திரிச்சு ஊதக்கூடிய அந்த கெட்ட மனிதர்களின் கெட்ட ஆன்மாக்களின் தீங்கிலிருந்து நான் நினைச்சேன் பாதுகாவல் தேடுகிறேன். பாருங்க, இப்போ சூனியம் ஒரு தடை செய்யப்பட்ட ஒரு கலை. அது இப்போ அங்கே என்ன செய்கிறாங்க, ஷைத்தான்கள் தான் பயன்படுத்தப்படுறாங்க. அப்போ ஷைத்தான்கள் தங்களுடைய தோழர்களுக்கு என்ன செய்கிறாங்க, உதவி செய்கிறாங்க. இப்போ அவங்க இணைப்பான காரியங்களை செய்யும்படி மனிதர்களை என்ன செய்கிறாங்க, தூண்டுறாங்க. அப்போ ஷைத்தான்கள் எப்போது மனிதர்களுக்கு உதவி செய்கிறாங்க அப்படின்னா, மனிதர்கள் ஷைத்தான்களை திருப்திப்படுத்தும் போது தான், அந்த இணைப்பான காரியங்கள் ஈடுபடும் பொழுது தான், அந்த ஷைத்தான்கள் என்ன செயல்களெல்லாம் விரும்புகிறாங்களோ அந்த செயல்களை மனிதர்கள் செய்யும் போது தான் இப்போ ஷைத்தான்கள் என்ன செய்யுது, மனிதர்களுக்கு உதவி செய்யக்கூடியதாக என்ன செய்திருக்குது. அப்போ சூனியம் சூனியத்தில் என்னெல்லாம் நிகழுது, சூனியத்தில் இப்போ ஆண் பெண் மத்தியில் பிரிவை ஏற்படுத்த முடியுது, இப்போ ஆண் பெண்ணுக்கு மத்தியில் ஒரு தேவையில்லாத இணைப்பையும் என்ன செய்து ஏற்படுத்த முடியுது, இன்னும் பல விஷயங்களும் என்ன செய்யுது இந்த மந்திரத்தின் மூலியமா, இந்த சூனியத்தின் மூலியமா ஏற்படுத்த முடியுது. இப்போ நாம் நினைச்சிரும், இப்போ இதனால் ஏற்படக்கூடிய தீங்கிலிருந்து, இப்போ இந்த வகையான மனிதர்கள், இந்த வகையான ஆன்மாக்களினால் ஏற்படக்கூடிய தீங்கிலிருந்து நினைச்சிரும் அல்லாஹ்விடம் பாதுகாவல் தேடுகிறோம். இங்கே அல்லாஹ் நினைச்சா தன்னுடைய தூதரை கட்டளை எடுக்கிறான், முடிச்சுகளில் மந்திரித்து ஊதக்கூடிய அந்த கெட்ட ஆன்மாக்களின், அந்த தீய மனிதர்களின், அந்த சூனியக்காரர்களின் அந்த தீங்கிலிருந்து நினைச்சேன் பாதுகாவல் தேடுகிறேன் அப்படின்னு. அடுத்து 4வது என்ன, ஒமின் ஷர்ரி ஹாசிதின் இதா ஹசது, பொறாமைக்காரன் பொறாமை கொள்ளும் போது அதனால் ஏற்படக்கூடிய தீங்கிலிருந்து. இப்போ இதுவும் பாருங்க, பொறாமை மனுஷனுக்குள் இருக்கக்கூடிய மிக மோசமான குணம் இது. அது அவனுடைய அறிவை மழுங்கடிக்க செய்யும். பொறாமையின் காரணமாக தான் ஆதமுடைய ஒரு மகன் இன்னொரு மகனை என்ன செய்கிறாரு, குறை செய்கிறாரு. காரணம் என்ன, பொறாமை தான். இப்போ இந்த பொறாமை மனுஷனுக்குள்ள உருவாகி கொஞ்சம் கொஞ்சமாக பெருகக்கூடியது. அது மனித அறிவை மழுங்கடிக்கக்கூடியது. இப்போ பொறாமை அது மிகைக்கும் பொழுது மனிதன் நினைச்சான் அவனை மீறி செயல்படக்கூடியவனாக நினைச்சான் மாறுறான். இப்போ நம்ம கூட இருப்பாங்க, நம்முடைய நண்பர்களாக இருப்பாங்க, நம்முடைய உறவினர்களாக இருப்பாங்க, நம்ம கூட வேலை பார்க்குறவங்களாம் இருப்பாங்க. திடீர்னு நமக்கு எதிராக என்ன செய்வாங்க, சதி செய்வாங்க, நமக்கு தீங்கி விளைவிப்பாங்க. ஏன் தீங்கி விளைவிப்பாங்க, நம்ம கூட நல்லா தான் பழகிட்டு இருந்தாங்க, நமக்கு நம்முடைய உறவினராக தான் இருந்துட்டு இருக்காங்க, நம்முடைய நண்பர்களாக தான் இருந்து கொண்டு இருக்கிறாங்க, ஏன் நமக்கு தீங்கி விளைவிக்கிறாங்க அப்படின்னா, நமக்கு எதிராக அவர்களுக்குள்ள உருவாகக்கூடிய அந்த பொறாமை என்ன செய்யுது, அவருடைய அறிவை மழுங்கடிக்குது. அந்த பொறாமையின் காரணமாக நமக்கு எதிராக அவங்க பேச ஆரம்பிக்கிறாங்க, நமக்கு எதிராக செயல்பட ஆரம்பிக்கிறாங்க. இப்போ இந்த பொறாமையும் ஒரு மறைமுகமான தீங்கு. அது எப்படி வெளிப்படும் நிச்சயம் தெரியாது. அப்போ பொறாமைக்காரன் பொறாமை கொள்ளும் பொழுது அதனால் ஏற்படும் தீங்கிலிருந்து நம்ம நினைச்சிடும் அல்லாஹ்விடம் பாதுகாவல் தேடுகிறோம். பாருங்க, இப்போ இந்த 4 வகையான தீங்குகளும் மறைமுகமான தீங்குகள். இப்போ இந்த 4 வகையான தீங்குகளும் நம்முடைய கட்டுப்பாட்டில் இல்லாதவை. இப்போ நாம் ஒன்றுமே செய்ய முடியாது, நமக்கு பின்னால் நிகழக்கூடியது. இந்த உலகத்தில் எக்கச்சக்கமான ஏராளமான படைப்பினங்கள், உயிரினங்கள் இருக்குது. எந்த படைப்பிடம் இருந்து எந்த உயிரினம் இருந்து நமக்கான தீங்கு வரும் தெரியாது, எந்த சமயத்தில் என்ன நிகழும் நமக்காக தெரியாது. இப்போ அது நம்முடைய கட்டுப்பாட்டில் இல்லை. இப்போ நம்ம எல்லாவற்றையும் படைத்து பராமரிக்கின்ற, எல்லாவற்றையும் தன்னுடைய கட்டுப்பாட்டில் வைத்திருக்கின்ற அந்த அல்லாஹ்விடம் அடைக்கலம் தேடவில்லை என்றால், இப்போ அல்லாஹ்வின் மீது முழுமையாக நம்பிக்கை வைக்கவில்லை என்றால், இப்போ அவனிடம் பாதுகாவல் தேடவில்லை என்றால் நாம் என்ன செய்ய முடியாது, நிம்மதியாக இருக்க முடியாது. ஒரு நிமிஷம் கூட நிம்மதியாக இருக்க முடியாது. ஒரு விதமான பயம், பதற்றம் தொற்றிக்கொள்ளும். இந்த சமயத்தில் என்ன தீங்கு நமக்கு வரும் அப்படின்னு. அதே போல தான் பாருங்கள், 2வது வகையான தீங்கு இரவினுடைய இருள் பரவும் போது, அதுவும் நம்முடைய கட்டுப்பாட்டில் இல்லை. அதில் என்னென்ன உயிரினங்கள், அமானுஷ்யமான என்னென்ன உயிரினங்கள் பரவுது, என்னென்ன படைப்பினங்கள் பரவுது, நமக்கு தெரியாத அந்த குற்றவாளிகள், சமூக விரோதிகள் என்ன செய்கிறாங்க, பரவுறாங்க. இப்போ என்னென்ன சூழ்ச்சிகள் இரவில் நிகழுது, எதுவுமே நமக்கு என்ன தெரியாது. இப்போ இதுவும் நம்முடைய கட்டுப்பாட்டில் இல்லாத, நமக்கு தெரியாமல் நிகழ்கின்ற அது ஒரு தீங்காக என்ன செய்திருக்குது. இப்போ 3வதும் நமக்கு எதிராக சூனியம் செய்யக்கூடியவர்கள் நம்ம கூட இருப்பாங்க, நம்முடைய நண்பர்களாக இருப்பாங்க, நம்முடைய உறவுகளாக இருப்பாங்க, நம்ம கூட வேலை செய்யக்கூடாது இருப்பாங்க. ஆனால் நமக்கு எதிராக அவர்கள் என்ன செய்வாங்க, நமக்கு பின்னாடி போய் என்ன செய்வாங்க, அவர்கள் தீங்கிழைக்க முயற்சி பண்ணுவாங்க இந்த சூனியத்தின் வழியாக. அதுவும் நமக்கு தெரியாது. அதுபோல தான் பொறாமைக்காரன்
பொறாமைக்காரன் பொறாமை கொள்ளும்போது திடீர்னு நமக்கு எதிராக உருவாகக்கூடிய பொறாமை இப்போ நமக்கு எதிராக செயல்பட அவனை தூண்டிவிடும். அதுவும் நம்முடைய கட்டுப்பாட்டில் இல்லை, நமக்கு பின்னாடி நிகழக்கூடியது, நம்ம அது மறைமுகமாக நிகழக்கூடியது. இப்போ இந்த 4 வகையான தீங்குகளிலிருந்து நம்ம யாரிடம் பாதுகாவல் தேடுகிறோம் அப்படின்னா, இப்போ எல்லாவற்றையும் தன்னுடைய கட்டுப்பாட்டில் வைத்திருக்கின்ற அல்லாஹ்விடம் நம்ம என்ன செய்கிறோம், பாதுகாவல் தேடுகிறோம். இப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன செய்கிறாங்க, இந்த 2 அத்தியாயங்களையும் பற்றி சொல்கிறாங்க, மௌஇதத்தைன். இப்போ நம்ம இந்த 2 அத்தியாயங்களையும் கொண்டு நம்ம நினைச்சிடும் அல்லாஹ்விடம் இந்த மாதிரியான விஷயங்களிலிருந்து, இந்த மாதிரியான தீங்குகளிலிருந்து நினைச்சிடும் பாதுகாவல் தேடுகிறோம். இதில் மனிதனுக்கு அவனுடைய கட்டுப்பாட்டை மீறி வரக்கூடிய எல்லா தீங்களையும் என்ன செய்து இது உள்ளடக்கியதாக என்ன செய்திருக்குது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த 2 அத்தியாயங்களை கொண்டு தங்களுக்கு தாங்களே அவங்க என்ன செய்வாங்க, ஓதி பார்த்து கொள்வாங்க. அவங்களுக்கு ஏதேனும் உடல் ரீதியாக பிரச்சனை ஏற்பட்டால் கூட அவங்க இந்த 2 அத்தியாயங்களும் என்ன செய்வாங்க, தங்களுக்கு தாங்களே ஓதி பார்த்து கொள்வாங்க. அதுபோல் இரவு தூங்குவதற்கு முன்னாடி அவங்க என்ன செய்வாங்க, 2 கைகளையும் விரித்து இந்த அத்தியாயங்களை என்ன செய்வாங்க, ஓதி தன்னோட உடலில் என்ன செய்வாங்க, எங்கெல்லாம் தடவ முடியுமோ அங்கெல்லாம் என்ன செய்வாங்க, தடவி கொள்வாங்க. அதுபோல் இன்னொரு ஹதீஸ் இருக்குது, உக்பா பின் ஆமீர் என்ன செய்ய அறிவிக்கிறாரு, ஒவ்வொரு தொழுகைக்கு பிறகு இந்த 2 அத்தியாயங்களையும் ஓதுமாறு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எனக்கு கட்டளையிட்டார்கள் அப்படின்னு பாருங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவங்க சக்கராத்துடைய நிலைமையில் இருக்கும் பொழுது ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா என்ன செய்றாங்க, இந்த 2 அத்தியாயங்களை கொண்டு நபியவர்களுக்கு என்ன செய்றாங்க, ஓதி பார்க்குறாங்க. இப்போ இந்த 2 அத்தியாயங்களும் நமக்கு வரக்கூடிய எல்லா வகையான தீங்குகளிலிருந்து பாதுகாக்கக்கூடிய ஒரு பெரும் பொக்கிஷங்களாக என்ன செய்திருக்குது. நம்ம இதன் வழியாக இந்த அத்தியாயங்களை கொண்டு நம்ம என்ன செய்யலாம், அல்லாஹ்விடம் பாதுகாப்பு கோர முடியும். இப்போது நமக்கு பின்னால் நிகழக்கூடிய எல்லா வகையான தீங்குகளிலிருந்து நாம் என்ன செய்யணும், பாதுகாவல் பெற முடியும். நாம் அமைதியாக நிம்மதியாக இருக்க முடியும்.